நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமாருக்கு இம்முறை தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படாததால் அவரது ஆதரவு நிர்வாகிகள் இனி பாஜக அலுவலகத்திற்கு வரமாட்டோம் என சத்தியம் செய்து ராஜினாமா கடிதத்தை வழங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரம். புதுச்சேரியில ஆளும் பாஜக அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் உசுடு தொகுதிக்கு போட்டியிட்டவர் சாய் சரவணகுமார். இவர் காங்கிரஸ் வேட்பாளர் 8600 வாக்குகளும், அதே போல சாய் சரவணகுமார் 6300 வாக்குகளும் பெற்று மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தை பெற்றிருந்தார். அப்பொழுது பாஜக புதுச்சேரியில மிகப்பெரிய அளவில் கால் ஊன்றவில்லை. அப்பொழுதே இவர் மிகப்பெரிய அளவில் இந்த வெற்றி வாய்ப்பை, வாக்கு வித்தியாசத்தை பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்தவர். அதன் பிறகுதான் 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் ஊசூடு தொகுதிக்கு வேட்பாளராக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதில் அவர் வெற்றி பெற்றார். ஆனால் அந்த வெற்றி பெற்றதை தொடர்ந்து அமைச்சர் பதவி கொடுப்பதில் மிகப்பெரிய இழுபறியானது நீடித்தது. அதன் அடிப்படையில் 2.5 வருடங்கள் சாய் சரவணகுமாருக்கும் 2.5 வருடங்கள் ஜான்குமாருக்கும் கொடுக்கப்படும் என்று மத்திய பாஜக தெரிவித்ததை தொடர்ந்து அவருக்கு அமைச்சர் பதவியானது கொடுக்கப்பட்டது. 2.5 வருடங்களுக்கு பிறகு அமைச்சர் பதவியை எதிர்த்து ஜான்குமார் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். அதன் பிறகு பாஜக உடனடியாக சாய் சரவணகுமாரை அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்லதை அடுத்து அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். மேலிடம் தன்னுடைய உத்தரவுக்கு இணங்க நான் ராஜினாமா செய்கிறேன் என அவர் பகிரங்கமாக பேட்டியும் கொடுத்திருந்தார். அதன் பிறகு அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து தற்போது வரை இருந்து வந்த நிலையில மீண்டும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஏற்கனவே இந்த காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்திருந்த தீபாய்ந்தானிற்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கப்பட்டது. அவரும் அதே தொகுதியைச் சேர்ந்தவர் தான். அவருக்கு மீண்டும் அந்த பாஜக ஊசுடு தொகுதிக்கு ஒதுக்கப்பட்டது. தீபாய்ந்தானுக்கு சீட்டும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த பல வருடங்களாகவே நான் பாஜகவில் இருந்து வருகிறேன், அமைச்சராக பதவியில் இருந்தேன், எனக்கு மீண்டும் தரவில்லை என்று அவர் போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக அவருடைய ஆதரவாளர்கள் பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு இனி ஒருபோதும் பாஜக அலுவலகத்திற்கு வரமாட்டோம், பாஜக பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் என்று அவர்கள் கற்பத்தை ஏற்றி அவர் சத்தியம் செய்து போராட்டத்தில் ஈடுபட்டது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அவர் அந்த கட்சியை விட்டு விலகி இருக்கிறார். அதனை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் சேர்ந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.